இதை பார்க்கையிலேயே சாப்பிடணும் போல இல்லை. ஆமாங்க, அவ்வளோ ஸ்வீட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா அசோகா அல்வா. அதாவது பேக்கரியில் இருக்கிறத விட நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அசோகா அல்வா செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு இதில் ஒரு கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை லாக் பண்ணி 2-3 விசில் விட்டு பருப்பை நல்லா கரைய விட்டுறலாம். இப்போ 2-3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாசிப்பருப்பு நல்லா கரைஞ்சிருக்கு. இருந்தாலும் இதை அப்படியே மிக்ஸி ஜாடியில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்து கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திராட்சையை சேர்த்து இது ரெண்டையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் அசோகா அல்வா பிடிக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை ஒரு பவுலில் எடுத்தாச்சு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அரைச்ச பாசிப்பருப்பை சேர்த்து அந்த மிக்ஸி ஜாடியில் இருக்கிற கொஞ்சமாக, அதாவது பருப்பு தண்ணியை கொஞ்சம் கழுவி ஊற்றினாக்கா அதான் தண்ணி, வேறு எந்த தண்ணி கிடையாது. இதில் ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பயிறு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை சேர்க்க போகிறேன். அதாவது பாசிப்பருப்பு 1 கப் எடுத்தேன்னா நான் 1.5 கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் சேர்க்குறேன். அசோகா அல்வானா கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்க்கணுங்க. ஏன்னாக்கா அதுக்கு இந்த கலர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்தாக்கா பாருங்கள் எப்படி வருதுன்னு. பார்க்கையிலே சாப்பிடணும் போல இல்லை. கரெக்டான பக்குவம். இதில் பொரிச்ச முந்திரி பருப்பு சேர்த்து பூசணி விதை மேலாப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.